guys, welcome back to Sreesistaworld. இன்னைக்கு நம்ம சம்ம ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வீட்லயே ரொம்ப ஈஸியா whipping cream யூஸ் பண்ணாம condensed milk யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரை கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதோட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து அது தண்ணி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அரை கப் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த அரை கப் ஸ்ட்ராபெரியை வந்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கப் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்தோம்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும். இது வந்து ஹாஃபாக வந்து குறையணும். அது வரைக்கும் நம்ம சுண்ட விடணும். இதை மில்க் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மைதாவை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கட்டி சேர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா திக்காயிடும். திக் மில்காக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆற விடணும். இப்போ இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து அந்த திக் மில்கை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திக் மில்கோட இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்ட்ராபெரியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது ரெண்டையும் வந்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத வந்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு 2 hours வந்து நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து 2 hours ஆச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக திக்காக எடுக்குது. இதை வந்து விஸ்க் வச்சு வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு அதே பவுலில் வந்து ஊற்றி வச்சுட்டு 8 hours வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ வந்து 8 hours ஆச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து சைட்லலாம் நல்லா கேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. மேலே வந்து டாப்பிங்காக வந்து நான் ஸ்ட்ராபெரிஸை வந்து கட் பண்ணி வந்து மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் சில நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம டெலிஷியஸாக இருக்குது. சம்மர் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதனால வீட்லேயே நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த ஐஸ்கிரீம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல், கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ஸ்ட்ராபெரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until bye bye.